ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 7 மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 3 அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் 3.1ல் இருக்க 5th சம் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் ஸ்கொயர்ஸ் யூஸிங் சூட்டபிள் ஐடென்டிட்டிஸ். ஸோ கொடுத்துருக்க ஸ்கொயரை அதுக்கேற்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் வேல்யூ. ஸோ ஸ்கொயர்ஸ் 2 ஃபார்முலா இருக்குது, a + b த ஹோல் ஸ்கொயர், a - b த ஹோல் ஸ்கொயர். ஸோ எதுக்கு எந்த ஃபார்முலா வருதுன்றதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் 2x + 5 த ஹோல் ஸ்கொயர், நடுவில் ப்ளஸ் இருக்குது அப்படின்னாலே a + b த ஹோல் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போது இதையும் கம்பேர் பண்ணால் நமக்கு a and b வேல்யூ கிடச்சிரும். ஸோ a 2x, b 5. இதை அப்படியே கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். a என்னதுன்னா 2x, b 5 த ஹோல் ஸ்கொயர். மறுபடியும் இங்கே a ஸ்கொயர்னு இருக்குது, a ஸ்கொயர்னால் 2x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். அதே மாதிரி 2 × a 2x, b 5. அதே மாதிரி b ஸ்கொயர் 5 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ 2x த ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 2x × 5ன்னு இருக்குது, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 2 × 2 4, 4 5s are 20. ஸோ 20x, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அவ்வளோதான். இந்த சைடு என்ன இருக்குன்னா 2x + 5 த ஹோல் ஸ்கொயர், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 4x² + 20x + 25. நெக்ஸ்ட் ஒன் b - 7 த ஹோல் ஸ்கொயர், நடுவில் என்ன சைன் இருக்குன்னா மைனஸு. அப்போது a - b த ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் நமக்கு a and b வேல்யூ கிடைக்கும். a b, b 7. ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். a b, அதே மாதிரி b 7, which is equal to aக்கு பதிலாக b த ஹோல் ஸ்கொயர் -2 × aக்கு பதிலாக b, bக்கு பதிலாக 7. அதே மாதிரி bக்கு பதிலாக 7 ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போது b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயரு, இதை மல்டிப்ளை பண்ணால் 2 × 7 14, 14b. அதே மாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போது b - 7 த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது, b ஸ்கொயர் - 14b + 49. ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் ஒன் mn + 3p த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், a + b த ஹோல் ஸ்கொயர், which is equal to a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதை கம்பேர் பண்ணி a என்ன b என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். a mn, b 3p. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ mn + 3p த ஹோல் ஸ்கொயர், which is equal to aக்கு பதிலாக mn த ஹோல் ஸ்கொயர் + 2 × aக்கு பதிலாக mn, bக்கு பதிலாக 3p, மறுபடியும் bக்கு பதிலாக 3p த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ mn த ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். m ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ 2 × 3 6. மற்ற ஆல்ஃபபெட்ஸை அப்படியே எழுதிக்கலாம் mnp. அதே மாதிரி 3p ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, p ஸ்கொயர் பண்ணால் p ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ mn + 3p ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா m ஸ்கொயர் n ஸ்கொயர் + 6mnp + 9p ஸ்கொயர். ஸோ இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். xyz -1. ஸோ மைனஸ் இருக்கிறதால a - b த ஹோல் ஸ்கொயர், which is equal to a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர். ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணி a and b கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a xyz, b 1. இதை அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ xyz -1 த ஹோல் ஸ்கொயர், which is equal to aக்கு பதிலாக xyz -2 × aக்கு பதிலாக xyz, bக்கு பதிலாக 1. அதே மாதிரி அந்த bக்கு பதிலாக 1 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், ஜெட் ஸ்கொயர். ஸோ 2 × 1 நமக்கு தெரியும் 2. ஸோ அதனால் 2xyz, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அவ்வளோதான். ஸோ xyz -1 த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ x ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், ஜெட் ஸ்கொயர் -2xyz + 1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.